தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஒன்றியம் மேல அரசடி கிராமத்தில் மேல மருதூர் கிராமத்தில் மேக்ஸ் பவர் பிளான்ட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தால் அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த நிறுவனம் மேக்ஸ் பவர் பிளான்ட் நிறுவனம் அந்த பகுதி மக்களிடம் அனுமதி பெறாமல் மின் கம்பி டவர் அமைத்து அங்குள்ள நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. ஓட்டப்பிடாரம் தாலுகா மேலமூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் மேக்ஸி பவர் பிளான்ட்காரன். என் அனுமதியின்றி அவங்க 4 ஏக்கர் பிஞ்சியில் என் அனுமதி இல்லாமல் இந்த டவரை ஊனிட்டாங்க. இதனால் எங்களுக்கு நான் இந்த பூமியில் வீடு கட்டி தோட்டம் வச்சு விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு போட்டதுனால விவசாயம் பண்ண முடியல. இந்த பிஞ்சு ஒரு கம்பெனிக்காரங்க மீன் கேட்டாலும் டவர் இருக்குன்னு விலைக்கு வாங்க மாட்டேங்க. அதனால எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இந்த கலெக்டர் உடனடியாக இந்த மின் டவரை அகட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் குடியேறது நான் ஒரு உரிமங்க தான் இருக்கோம். இது 4 ஏக்கர் 22 சென்ட். நாங்கள் ஒரு 10 சென்ட் தான் கவர் போட்டுருக்காங்க. நாங்கள் வத்தல், முளைச்செடி, உளுந்து எல்லாம் மசல் விடுவோம். காட்டுல நல்ல விவசாயம் வருமா? விவசாயம் நல்ல விளையும். வருஷத்துக்கு 1 லட்சம் விளையும். இப்போ இந்த டவர் போடுறதுனால எங்களுக்கு விளைச்சல் ரொம்ப பாதிப்பு தான். டவர் போடும்போது அவங்கள்ட்ட போடக்கூடாதுன்னு தடுத்தீங்களா? நாங்கள் எவ்வளோ மறைச்சு பார்த்தோம், எங்களை மீறி போட்டாங்க. நாங்கள் எவ்வளோ அது போராடணும். காவல்துறையிலேயாவது எங்க இடத்துல அனுமதி வாங்காம டவர் போட்டு காவல்துறை ஒரு தலைபட்சமா எங்கிட்ட அன்னைக்கு எங்க பிஞ்சுக்கே போக விட மாட்டேன்னாங்க. அன்னைக்கு பிஞ்சுக்கே வர விட மாட்டேன்னாங்க. பிஞ்சுக்கு போறேன், எங்க பிஞ்சுக்கு சும்மா கூட போக கூடாண்டாங்க. நீங்க இந்த இடத்த இந்த மேக்ஸி பவர் பிளான்ட்டுக்கு பத்திரப்பதிவு பண்ணி பத்திரப்பதிவு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். எதுவுமே சரி. அப்ப இந்த இடத்துல இந்த கவர் போட்டதுனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கு? நான் இந்த பிஞ்சில வீடு கட்டி இங்கே குடியிருக்கலாம், தோட்டம் கூட வச்சு இங்கே குடியிருக்கலாம் ஐடியா இருக்கு. இந்த கரண்ட் வயர் போறதுனால அந்த பண்ண முடியலையே. சரி, இந்த இடத்துல கரண்ட் வயர் போறதுனால வேற என்னென்ன பாதிப்பு இருக்கு? விவசாயமே பாதிப்பு தான். மழை நேரத்துல இங்க விவசாயம் மழை நேரத்துல ஆமா கரண்ட் இந்த திடீர்னு எனக்கு கரண்ட் கூட எடுத்துடிக்கு. விவசாயமே விளைய மாட்டேங்க. முதல்ல இந்த பூமி விளைய மாட்டேங்க. டவர் எங்க விளையுது? இந்த இடத்த நாங்க ஒரு பொம்பளை பிள்ளை கட்டியில சின்ன பிள்ளைய கட்டி கொடுக்கனாலும் இந்த நிலத்தை விற்கனால எங்களால் விற்க முடியல. டவரை பார்த்துட்டு வாங்க மாட்டாங்க எவனுமே. பஞ்சு வர்றவங்களாம் டவரை பார்த்துட்டு பிஞ்சு கேட்க மாட்டாங்க. சரி, நீங்க இந்த கவருக்கு போட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? டவர் போட்டு இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் நீங்க பல தடவை யார்த்தையும் புகார் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? புகார் பண்ணி சொல்லலை. இது வரைக்கும் சொல்லலை. சொல்றதுக்கு அதான் அப்படியே நாங்கள் இப்போ படிப்பு கொஞ்சம் வேறுமான ஆளுக்கு கிராம விவசாயிகள் நாங்கள் அவ்வளோ உதவங்களுக்கு அதுக்குன்னா இங்கே யார்த்தையும் இது முறையிடலை. இப்போ இந்த ஏரியாவில் ஏக்கர் என்ன ரேட்டு போகுது? ஏக்கரு 20 லட்சம் வரைக்கும் வாங்குதாங்க. ஏக்கர் 20 லட்சம் வரைக்கும் போகுது. 20 லட்சம் ரூபா. உங்களுக்கு எத்தனை ஏக்கர்? ஏக்கர் 4 ஏக்கர் 22 சென்ட் இருக்கு. 4 ஏக்கர் 22 சென்ட். 1 கோடி ரூபாய்க்கு இது விற்பனை செய்ய முடியும். ஆமா. இப்போ நீங்க யாருக்காவது விலை சொன்னீங்களா? விலை சொல்லி டவரை பார்த்து விலை தான் யாரும் பிஞ்சிக்கு வர மாட்டாங்களே. டவர் இருக்குனால பிஞ்சிக்கு யாரும் பிஞ்சு கேட்க மாட்டாங்களே. டவர் இருக்குதான் பிஞ்சு டவர் இருக்குதான் பிஞ்சிக்கு வர மாட்டாங்களே. எல்லாம் பக்கத்துல உள்ள பிஞ்சில விலை போகுது. இந்த டவர் எத்தனை நாள் அந்த டவர் அமைச்சாங்க? எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க? டவர் இது 2 மாசம் கணக்கு வச்சிருப்பாங்க. 2 மாசமா நீங்க வேலை செய்யும் போது அதை தடுக்க முடியலையா? தடுக்காத போலீஸ்காரங்க தான் கவர்மெண்ட் அப்படி சொல்லி எங்களுக்கு கிட்டே வர விடலையே. பிஞ்சுக்காரங்க நாங்க எங்களுக்கு கவர்மெண்ட் தான் இருக்கு. நாங்க எல்லாம் கவர்மெண்ட் சொல்லி போலீஸ்காரங்க எங்களை மிரட்ட எங்க பிஞ்சுக்கு வர விட மாட்டேனாங்க. சும்மா வர பிஞ்சுக்கு போறோம். பிஞ்சுக்கு இன்னைக்கு போகாத நாளை போனாங்க. பிஞ்சுக்கு வர மாட்டேட்டாங்க. இது மொத்தத்துல இந்த நீளம் எத்தனை அடி இருக்கும்? நீளம் இது ஒரு 50 அடி நீளம் இருக்கும்ல. 50 அடி நீளம் இருக்கும், 50 அடி அகலம் இருக்கும். இவ்வளவு பெரிய டவர் போடும்போது நீங்க இந்த இடத்த அவங்க உங்ககிட்ட பத்திரமாகவோ கிரயமாகவோ முடிக்கலாம். பத்திரமா கிரைய முடியும். நாங்க தான் பிஞ்சு கொடுக்க மாட்டேன். எப்படி ஆக முடியும்? கிட்ட நாங்க தான் பிஞ்சு டவர் கொடுக்கவே மாட்டேன். இடமே நீங்க டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, ஆனா அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு ஒரு டவர் அமைக்கும் போது அந்த இடத்தெல்லாம் கிரயமா பத்திரம் முடிச்சுட்டு தானே அவங்க இந்த செட்டு அமைப்பாங்க. நாங்க பத்திரமே போடு இருக்கு. அதான் எதுவுமே கொடுக்கலையே.
கொடுக்கல. எப்படி பத்திரம் வந்து நீங்க முடியாம அவங்க வந்து இப்படி அமைச்சாங்க அப்படிங்கிறது நம்ப தகுந்ததா இல்லையே? நீங்க ஏதாவது பத்திர ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டீங்களா? பத்திராவசிக்கு போகல. உங்க வீட்ல இருந்து உங்க அப்பா அம்மா யாராவது போய் நான் கையெழுத்து தானே போட்டாங்களா? நான் தானே எங்க அப்பா அம்மாவெல்லாம் அது எல்லாம் தெரியாது. நான் தான் இந்த இடம் உங்க பேர்ல தான் என் இருக்கா? பேர்ல இருக்கு. உங்க பேர் என்ன பேரு? என் பேர் பொய்யாளி. நீங்க இப்ப அந்த இடத்த கிரையமா வாங்குனீங்களா? நான் தான் கிரையம் வாங்கினேன். முன்னோர்கள் உள்ள இடமா? அந்த கிரையம் வாங்கினது கிரையமா வாங்குனா 2027 கிரையம் வாங்கினது நான். சரி, இதுக்குள்ள பத்திர ஆபீஸ் வந்து எங்க இருக்கு? தூத்துக்குடி கீழூர். கீழூர் பத்திர ஆபீஸ்ல நீங்க போட்டு பாத்தீங்களா? அவங்க எதுவும் உங்கள்ட்ட இதை எழுதி வாங்கியிருக்காங்களா என்னன்னு? போட்டு பார்க்கலான்னு நாங்க தான் பத்திராவசிக்கு போகலையே. நீங்க போய் எது கையெழுத்துக்கு ஒண்ணுமே பண்ணல? பத்திராவசிக்க போகல. அப்படியா? ஏன்னா இது வந்து பெரிய அப்படி வந்து இவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து பத்திர ஆபீஸ்ல போய் பத்திரம் பதிஞ்சு இந்த இடத்த வந்து விலைக்கு வாங்காம இல்லைன்னா வாடகை பத்திராவசிக்கே நான் போகல. எந்த பேப்பரோட கையெழுத்து போடல. சரி, மாசம் மாசம் இந்த இடத்துக்கு இந்த இதுக்கு எதுவும் வாடகை தராங்களா? ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே எப்படி அது அப்படி செய்யுதுக்கு இவ்வளவு பெரிய எதுவுமே கொடுத்தா நாங்க எதுக்கு இவ்வளவு இப்ப கட்டி கொடுக்க போறோம்? இப்ப இந்த பிஞ்சு எங்க இருக்கு, சின்ன பிள்ளை இன்னும் பிள்ளைலாம் கட்டி கொடுக்கறனாலும் அதை பிஞ்சு வித்தாதான் கட்டி கொடுக்க மாதிரி இருக்கு. அது கூட முடியல எங்களால. இப்போ பிஞ்சு கேட்கறவங்க விலை கேட்க மாட்டேங்கானே. அதே ஒரு விலைக்கு வாங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி ரைட். ஆனா நீங்க எப்படி உங்கள்கிட்ட எழுதி வாங்காம அப்படி ஒரு பத்திரம் போடாம செய்ய முடியும்? அதே மீறி தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டோம்லாங்க. எங்களுக்கு தான் எங்க கேட்கலங்க, எங்கிட்ட அனுமதியே வாங்கல. சரி, இப்ப நீங்க வந்து இப்ப என்ன கோரிக்கை கவர்மெண்ட்டுக்கு வைக்கீங்க? எங்களுக்கு இதுக்கு முறையான இப்ப என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டு போட்டாச்சு. எங்களுக்கு அவன் எடுத்துக்கிட்டோம் எல்லாம் கேட்க எல்லைப்பட கொடுக்கணும். இந்த 4.5 ஏக்கர் இடத்தையும் அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணும். ஆமா, இல்ல வாங்கிக்கிட்டோம். இல்லைன்னா அந்த இரும்பு இந்த பவர் இந்த டவரை வந்து அப்புறப்படுத்தணும். ஆமா, அப்புறப்படுத்திடணும். சரி, அப்ப நீங்க வந்து இப்ப வந்து கலெக்டர் நாங்க வந்து கேட்கற இழப்பீடு கொடுக்கணும். இல்லைன்னா இப்ப என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டு போட்டு எங்க பிஞ்சை எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னா இந்த டவரை வந்து வேற வழியா கழட்டிட்டு வேற வழியா கொண்டு போட்டோம். எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு. அப்ப நான் வந்து நீங்க வந்து இப்ப வந்து முதல்ல எங்களுக்கு இந்த டவர்னால எங்களுக்கு ரொம்ப இதனால நிறைய பாதிப்பு இருக்கு எங்களுக்கு. எங்க பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் வைக்கணும்னாலும் லட்சக்கணக்கில் தேவைப்படுது எங்களுக்கு. நாங்க ரொம்ப மரவெட்டி கூலி வேலை பாக்குறவங்க. மரவெட்டி தான் நாங்க வேலை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, இந்த லேண்ட விற்பனை செஞ்சா தான் உங்களுக்கு ஆமா வாழ்வாதாரம் மாற்றம் ஏதாவது நடக்கும். ஆமா ஆமா. உங்களுடைய குழந்தைகள் இந்த டவர் இருக்கனால பிஞ்சு வைக்க முடியல. முதல்ல யாருமா பிஞ்சு கேட்க மாட்டேங்க. நாங்க வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு இதை நம்ம அனுப்புவோம். என்ன பாதிப்பு சொல்லுங்க. கம்பெனில வந்து கம்பெனில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய புகை போகல, அதே மாதிரி தூசி வந்து வரல. எங்களுக்கு வந்து பாதிப்பு அடையல, நிறைய பாதிப்பை வந்து அப்ப அடையல. எங்களுக்கு வந்து தூசி வந்து அதிகமா வரல. அப்ப வந்து கொஞ்சம் நல்லா அந்த புகைலாம் அதிகமா போகவும் இல்லை, அந்த இறைச்சல் சவுண்டும் இல்லை. இப்போ இறைச்சல் சவுண்ட் இல்லாமல் இந்த புகை அதிகமாக போகுது. அதனால பார்த்தீங்கன்னா கறி தூசி அதிகமாக படருது. இது எதனால் எப்படி எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால், நாங்கள் போடுற துணிமணியில் அந்த தூசி ஒட்டுது, வீடு தூக்கையில் அந்த தூசி வருது, மேலே ஓடு ஃபுல்லாக கறி தூசியாக தெரியுது, அந்த தண்ணி ஃபுல்லாமே தூசி ஆகுது. அதனால எங்களுக்கு அந்த கறி தூசியை கொஞ்சம் வராத அளவுக்கு தடுத்து அதுக்கு ஒரு மிஷின் இருக்காமா, அந்த மிஷினை வச்சு மூலயமா அந்த கறி தூசி வேலையை பரவாத அளவுக்கு அந்த கம்பெனி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்.